1960, 70களில் தமிழ் சினிமாவில் கதாநாயகியா கொடிக்கட்டி பறந்தவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். அன்றைய முன்னணி ஹீரோக்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினின்னு பல நடிகர்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எம்ஜிஆர் கச்சத்தீவு படத்தப்ப முதல் முறையா பார்த்திருக்காங்க. அவர் கன்னடத்துல பேசி நலம் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திருடாதை படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி சரோஜா தேவிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரு நாள் திருடாதை படப்பிடிப்புல சரோஜா தேவி அவர்களுக்கு கால்ல கண்ணாடி குத்தி ரத்தம் வந்திருக்கு. அதை அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்காங்க. அப்ப இதை பார்த்த எம்ஜிஆர் அவரோட தொடை மேல இவங்க காலை தூக்கி வச்சு கர்ச்சிஃப்ல ரத்தத்தை தொடச்சு விட்டு உடனே முதல் உதவி செஞ்சிருக்காருங்க. அப்ப சரோஜா தேவி பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இல்ல. அப்பவே எம்ஜிஆர் அப்படி செஞ்சது பெரிய விஷயம் தாங்க. சரோஜா தேவி எம்ஜிஆரோட 26 படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களே நிறைய படங்கள் நடிச்சதுனால பல நடிகர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. அதனால வேட்டைக்காரன் படத்துல நடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. சின்னப்பா தேவரும் எம்ஜிஆரும் சரோஜா தேவி கால் ஷீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒத்துழைப்பும் கொடுத்திருக்காங்க. இதை சரோஜா தேவி அவர்களே ஒரு பேட்டியில ஷேர் பண்ணி எம்ஜிஆர் என்னோட அன்பு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க.